ஹலோ அண்ட் வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் பேர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, உங்களோட செட்டிங்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கன்ட்டு. கண்டிப்பாக சொல்கிறேன், நான் வந்து ஒரு ப்ரோ பிளேயர்லாம் இல்லை. ஸோ நான் இப்போது உங்களுக்கு காமிக்க போகிற செட்டிங்ஸு எல்லாமே என்னோடய செட்டிங்ஸ், என்னோடய பர்சனல் செட்டிங்ஸ் தான். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும் இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு எது வருதோ அதுவே பெஸ்ட்டு, அதுதான் பெஸ்ட்டு, உங்களுக்கு வரது தான் பெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்குங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு நான் வச்சுருக்க செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சு, என்னோடய லோட் அவுட்டு எல்லாம் உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் இதை காப்பி பண்ணுங்கள். மற்றபடி சொன்ன மாதிரி நான் ப்ரோ பிளேயர்லாம் இல்லை, நானும் பேசிக்லேருந்து இப்போ தான் விளையாடி கொஞ்சம் இன்டர்மீடியட் ஸ்டேஜில் இருக்கேன். ஓகே வாங்க, நான் வந்து என்னோடய லோட் அவுட் செக்ஷனில் போய் உங்களுக்கு என்ன செட்டிங்ஸு எல்லாத்தையும் காட்டுறேன். நீங்கள் உங்கள் அபிப்பிராயத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண. ஃபஸ்ட்டு கண்ட்ரோல்ஸை பார்த்துடலாம். கண்ட்ரோல்ஸ் வந்து என்னோடய சௌகரியத்துக்கு நான் வச்சுருக்கேன், உங்களுக்கு எப்படி விருப்பமாக வச்சுக்கோங்க. நான் வந்து 4 ஃபிங்கர் க்ளா யூஸ் பண்ணுறேன், அதனால் இருக்கிறதுல இந்த புல்லட்டோட அதாவது ஃபயரிங் வந்து பெருசாக வச்சுருப்பேன். அதே ரைட்டில் சின்னதாக ரீலோடு, பாக்கியெல்லாம் ஜென்ரலான செட்டிங்ஸ் தான். அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். பாக்கியெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி இந்த உட்கார்றது, ஸ்லைட் பண்ணுறது, ஜம்ப் பண்ணுறதுலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் பேட்டில் ராயல் மேட்ச்சுக்கும் இதே தான் வச்சுருக்கேன் நான் பேட்டில் ராயலுக்கும். ஓகே, அப்படியே நம்ம என்னோடய லோட் அவுட் செக்ஷனில் போய் பார்க்கலாம். இப்போ கன் லோட் அவுட்டில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ரைமரி கன்னாக M16 யூஸ் பண்ணுறேன். M16 வந்து அதே ரெக்கமெண்டடு இது தான். அதில் என்னென்ன செட் பண்ணியிருக்குன்னு அவங்களுக்கே தெரியும். பட் பிளேட் நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா என்னோடய ரன்னிங் ஸ்பீடாக இருக்கணுன்றதுக்காக பின்னாடி நான் எதுவும் வச்சுக்க மாட்டேன். ஆட்டோ ஃபிட் பண்ணியிருக்கேன். அம்முனிஷன் இது ரியர் கிரிப்பும் இனிஷியலாக வரது தான் வச்சுருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா மசில் வந்து பெரிய மசில் வச்சுக்கோங்க. இது கூடவே நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, K7 யூனிட் அது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ என்னோடய ஃபேவரட்டே இது தான். K7 யூனிட் எப்போவுமே என் கூட இருக்கும். செகண்ட் ஸ்டிக்கி பாம், இதுவும் உங்களுக்கு க்ளோஸ் காம்பேட்லாம் யூஸ் ஆகும். ஸ்மோக் மெயின்லி ரெக்கமெண்டட் ஃபார் ஹார்ட் பாயிண்ட் அண்ட் டாமினேஷன். அதுவும் இல்லாமல் மேட்ரிடும், இதாக தான் நீங்கள் செத்துட்டிங்கன்னா உடனே கிரனேட் ட்ராப் பண்ணுறோம். வல்ச்சர் எதுக்குன்னா அம்யூனிஷன் கம்மியாச்சுன்னா ஒன்று எடுத்துக்கலாம். இது அதான் உங்கள் எனிமி உங்களை ஏதாச்சும் டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட இது மெக்கானிசம்லாம் தெரியும் உங்களுக்கு. இது ஸ்பீடாக ஓடுறதுக்கு. அவ்வளோதான். இது வந்து என்னோடய ப்ரைமரி லோட் அவுட்டு, இது செகண்டரி லோட் அவுட்டு. இதில் வந்து RAM 7 ரைஃபிள் யூஸ் பண்ணுறேன் நான். இதில் வந்து எல்லாமே பேசிக்காக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்கின்னோடு வந்துருச்சு, நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவும் ஃபிட் பண்ணல. எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணது பார்த்தீங்கன்னா பர்க்கில் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பீடாக லோட் பண்ணுறது மட்டும்தான், பாக்கி எல்லாமே அதுவாக வந்தது தான். எல்லாத்துலேயுமே நான் பேசிக்கில் தான் வச்சுருக்கேன். இது வந்து ஸ்பீடாக லோட் பண்ணுறதுக்கு மசிலும் எல்லாம் பேசிக் தான். ஸோ இதுதான் என்னோடய RAM 7 ரைஃபிள். பாக்கியெல்லாம் நீங்களே பாருங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கேன்ட்டு. இதுலேயும் K7 யூனிட் வச்சுருப்பேன். இதில் வந்து ஸ்டிக்கி பாம்புக்கு பதிலாக உங்களுக்கு நெருப்பு வச்சுருப்பேன் நான். இன்னொன்று சொல்ல மாட்டேன், இது வந்து ஃப்ளேம் அவுட் வந்து எதுக்கு வச்சுருக்கேன்னா, உங்களுக்கு க்ளோஸ் காம்பேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து என்னோடய செகண்ட் லோட் அவுட்டு. இது கூட என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபாஸ்ட் ரிகவர் வச்சுருப்பேன் பர்க்ஸில். அது கூட வல்ச்சர் வச்சுருப்பேன். அதில் இருந்தது வல்ச்சர் வச்சுருப்பேன். அதே மாதிரி தான் எல்லாம் அதே தான் ஃப்ரெண்ட் வச்சுருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஃப்ளேக் ஜாக்கெட் வச்சுருப்பேன் ஒன்று, டேமேஜை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. மற்றதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் விளையாடிட்டே இருங்க, டெய்லி விளையாடிட்டே இருங்க. விளையாட தான் வரும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். எல்லாமே பேசிக் செட்டிங் தான், நான் எக்ஸ்ட்ரா ஒன்றுமே செட் பண்ணல. நீங்கள் ஸ்க்ரீனில் அப்படியே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் என்னென்ன வச்சுருக்கேன்ட்டு. ரொம்ப பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணல. நான் ஃபோர் ஃபிங்கர் கேம் விளையாடுறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே பண்ணல நான். ஒன்றும் இல்லை, இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் மேட்சஸ்லாம் போய் விளையாடுங்க. அதிலே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மல்டிப்ளேயர் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பெருசாக நான் ஒன்றும் செட்டிங்ஸ்லாம் செட் பண்ணல. இதுலேயே தெரியும் உங்களுக்கு நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்ட்டு.
அதுவும் இல்லாமல் காசுலாம் ரொம்ப செலவு பண்ணாதீங்க. இது வந்து அந்தளவுலாம் ஒர்த் இல்லை. கேமாக விளையாடுங்க, அவ்வளோதான். நான் இல்லை ஒரு பைசா இது வரைக்கும் செலவு பண்ணதில்லை. இதுதான் என்னோடய ப்ரொஃபைலு.